Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா travel vlog தான் பார்க்க போறோம். நாங்க வந்துட்டு ஊருக்கு போயிருந்தோம். ஊர்ல இருந்து நாங்க வந்து ஒன் டே ட்ரிப்பா ராமேஸ்வரம் போயிருந்தோம். சோ நான் தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரம் போற வரைக்கும் வழியில என்னென்ன பார்த்தோம், எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock கிட்ட தான் கிளம்புனோம். கிளம்பவே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ரொம்ப டிராஃபிக்கில் ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே காஃபி வாங்கி கொடுத்துடலாம். கரெக்டாக நாங்கள் டிராஃபிக்கில் நிற்கிற இடத்துல ஒரு டீ ஸ்டால் இருந்தது. ஓகே மார்னிங் காஃபி அங்கே வாங்கி குடிச்சிடலான்ட்டு காலையில் ஃப்ரெஷ் காஃபியோடு எங்கள் டே ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து 211 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் அப்படின்னு போட்டிருந்தது. இது எங்கள் வீட்டு தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே திருச்செந்தூர்லேருந்து. அதுக்கப்புறம் கூகுள் மேப் போட்டு எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து அந்த தூத்துக்குடி உப்பளம் சொல்லுவாங்க. இங்கே நிறைய உப்புலாம் தயாரிப்பாங்க. அந்த பிளேஸ் அது பார்க்கறதுக்கே இப்படி தான் மார்னிங் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் ரோடுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு கூகுள் மேப் வழியாக போனோம். அது ஒரு ஆஃப் ரோடில் கொண்டு விட்டுருச்சு. ரொம்ப ஆடி போனோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரோடு இப்படி தான் ரொம்ப மோசமாக இருந்தது. நல்லா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிற மாதிரி இருந்தது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஆடி போயிட்டு இருந்தோம். ஸோ கூகுள் மேப் எப்போவுமே நம்பக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சில நேரத்தில். அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு இடத்துல வந்துட்டு கருப்பட்டி பயணிலாம் இருந்தது. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் தேடிட்டே இருந்தோம். இந்த இடத்துல எங்களுக்கு ஹோட்டல் எதுவுமே பெருசாக தெரியல. இங்கே நிறைய பனைமரம் இருந்தது. கருப்பட்டிலாம் ரெடி பண்ணி பயணிலாம் இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே பயணி குடிக்கலாம், இவங்களே இது பண்ணுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பயணி வாங்கி குடித்தோம். நல்லா தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி நல்லா இருக்குன்னு நானுமே குடித்தேன். அழகாக இந்த மாதிரி பனை ஓலையில் இந்த மாதிரி பட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. ரொம்ப நேச்சுரல் ட்ரிங்க். இந்த மாதிரி நேச்சுரல் வேல நல்லா சூப்பராக குடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபீல் தான். அதுவே இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பட்டியும் எங்கள் அத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் தேடி பார்த்துட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 11 o'clock கிட்ட. சரி இனி வந்துட்டு ஹோட்டல் கிடைக்க ரொம்ப லேட் ஆகும், சான்ஸ் இல்லை. சரி கூழ் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூழ் கடையில் இயற்கை உணவகம் போட்டிருந்தது. சரி ஓகே இங்கே கூழ் வாங்கி குடிக்கலான்ட்டு கூழ் வாங்கி குடித்தாங்க. நானும் எங்கள் அத்தையும் காரில் தான் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கூழ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. சில நேரம் கூழ் வந்து ரொம்ப புளிப்பாக அப்படிலாம் செஞ்சு தருவாங்க, இந்த மாதிரி நம்ம ரோட் சைட்லாம் வெளியிலலாம் வாங்கி குடிக்கும்போது. பட் இந்த கூழ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து இப்படி நேச்சுரல் ட்ரிங்க் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே நல்லா தான் இருந்தது. யூஸ்வலான இட்லி தோசை ஹோட்டலில் போய் சாப்பிடாம இந்த ஃபுல்லாகவே நேச்சுரல் ட்ரிங்க்ஸோட அன்னைக்கு டே எங்களுக்கு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகிறவரை இந்த மாதிரி நிறைய இடத்துல குளம் மாதிரி நிறைய தண்ணி தேங்கி இருந்தது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அங்கே நிறைய இந்த மாதிரி கோழிலாம் அப்புறம் அந்த நார்கட்டில் சொல்லுவாங்களா, அந்த கட்டில் கூட அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து காற்றுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நேச்சுரலாக நிறைய மரம் அந்த மாதிரிலாம் இருந்தோடனே காற்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் அந்த கட்டிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால என் ஹஸ்பண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் இந்த ஒரு டாக் ஒன்று அங்கே சுற்றி வந்துட்டு இருந்தது. சரி காரில் வந்து அதுக்கு பிஸ்கெட் எடுத்து போட்டோம். அது க்ரீம் பிஸ்கெட்னால ஃபஸ்ட்டு அந்த டாக் வந்து அதை சாப்பிடவே இல்லை, பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு திருப்பி போட்ட பிறகு இது சாப்பிட்ற பொருள் தான் அப்படின்னு நினச்சி திருப்பி அது வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த டாகோட சுற்றி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் அந்த கட்டல். அதுக்கப்புறம் கோழிக்கெலாம் இந்த மாதிரி தான் ஃபுட் வச்சுருந்தாங்க, அரிசி போட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த லொக்கேஷன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு நிழல் கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நிழலில் வந்து நாங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ்க்காக நிப்பாட்டினோம். அதில் இந்த ஸ்வீட் போண்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல் வந்து கண்டினியூ ஆச்சு. கொஞ்சம் தூரத்தில் நம்ம ராமேஸ்வரம் கிட்ட வந்துட்டோம். பாம்பன் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லு பீச் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 சைடும் பீச் பார்க்குறதுக்கே அவ்வளோ இதுவாக அழகாக இருந்தது. நம்ம காரில் வந்து அந்த வியூஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் ஈவினிங் டைம் போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்திருக்கும் நம்ம நின்று பார்க்குறதுக்கெல்லாம். பட் நாங்கள் கரெக்டாக ஒரு 1:30 கிட்ட நடு வெயிலில் போனோம்.
ஸோ வந்துட்டு ரொம்ப ஹீட்டு தான். இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு, இதுதான் நான் வந்து ராமேஸ்வரம் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்ற ஆசை வந்து ரொம்பவே இருந்தது. அதனால வெயிலெல்லாம் கூட மைண்ட் பண்ணாமல் இறங்கி போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் பாம்பன் பிரிட்ஜ். ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. மேலே வந்து எக்கச்சக்கமாக பறந்துட்டு இருந்தது. அவ்வளோ இது பறந்துச்சு. சரி, நான் இறங்கி போய் அந்த பிரிட்ஜ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து அந்த பிரிட்ஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச் வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிறப்ப தான் அந்த எக்ஸாக்டாக அந்த ஷிப் வந்தால் தூக்குற இடம் வந்தது. இதுதான் அது. இந்த வியூ வந்து டோட்டலாக பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தூரத்துலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சு. அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நிறைய போட்லாம் நின்றுது. நிறைய பேர் இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் வலியும் இருந்தது இறங்கி போய் குளிக்கிறதுக்கு. அதனால நிறைய பேர் அந்த சைடு இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லி அது உள்ளெல்லாம் இறங்கி போகல. சும்மா அப்படியே ட்ராவல்லே பார்த்துட்டே போனோம். பார்த்தீங்களா, மேலே வந்து எவ்வளோ பருந்து அப்படியே பறக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தது. சில இது கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருந்தது. ஒன்று வந்து பிளாக் கலர். பட் ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் தெரியும். மற்றபடி நம்ம தூரமாக இருந்து பார்க்கறதுனால எல்லாமே ஒரு காக்கா பறக்கிற மாதிரி தான் தெரியும். சில இதுதான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வரும்போது நல்லா பெருசாக பருந்து பறக்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் எங்கள் ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. உள்ள எல்லாம் அப்படியே சைடில் எல்லாம் ஊரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். கொஞ்ச தூரம் போகும் ஏபிஜே அப்துல் கலாமோட மெமோரியல் பிளேஸ் இருந்தது. சரி, ஓகே, நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்போது போக முடியுமா தெரியல, இப்போ இறங்கி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கினோம். பட் அங்கே மொபைல் ஃபோன்லாம் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரின்னு கொண்டு எல்லாத்தையுமே கார்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அவுட் சைட்லேருந்து நான் உங்களுக்கு வியூ காமிச்சிருக்கேன். ஏன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதனால வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருந்தது. உள்ளே வந்துட்டு இங்கே நல்லா குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படியே இந்த சைடில் நடந்து போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிப்பர் விடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே ஸ்லிப்பரை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பில்டிங்குள்ளே தான் போகணும். அந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா நிறைய அப்துல் கலாமோட மெமோரியல் இது இருக்கும். அவர் வாங்கின அவார்டு, எந்தெந்த இயரில் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காரு, அப்புறம் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை வந்து வேக்ஸில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு லாஸ்ட்டாக ஒரு இது பேசிக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து தானே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை கூட அப்படியே வேக்ஸில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அவர் லைஃப்ல இருந்த இன்சிடென்ட் எல்லாமே இந்த மாதிரி வேக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய போட்டோஸ், எல்லா அவரோட போட்டோஸ் அப்படின்னு இதை பார்க்கும்போதே ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்தது. ஒருத்தரால இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ அவார்ட்ஸ் வச்சிருந்தாங்க அங்க. எனக்குமே அப்துல் கலாம் சின்ன வயசுல நம்ம நிறைய இப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஒரு சிலர் நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கல. அப்துல் கலாம் தெரியும், அவர் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய சாதிச்சிருக்காருன்னு தெரியும். ஸோ இந்த மெமரியில பார்க்கும்போது எனக்கு இன்னுமே அவரை பத்தி ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சரி அவர் பத்தின வாழ்க்கை வரலாறு வந்து அக்னி சிறகுகள் அப்படி புக்ல இருக்குன்னு தெரியும். சரி, ஓகே, அந்த புக் படிக்கலாம். எனக்கு புக் படிக்கிறது பிடிக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி புக்லாம் அவ்வளோவா நான் படிச்சது கிடையாது. சரி, ஓகே, அந்த புக் படிக்கலான்னு ஆசைப்பட்டு நான் இப்போ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் படிக்கிறது இல்லாமல் நம்ம சேனலில் அதை தமிழ் ஆடியோ புக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் கண்டினியூவாக அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. இந்த சைடு வந்து வியூ வந்து ஃபுல்லாக சூப்பராக நல்லா க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க. க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்ப காமாக இருந்தது அந்த பிளேஸ் வந்துட்டு. எல்லா இடத்துலையுமே ஆட்கள் போட்டு எந்த சிலையுமே டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ இந்த பிளேஸும் அந்த வியூவும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க உள்ளே வச்சிருக்கிறதுமே நல்லா ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இதுக்கு போகிறதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டலாம். ஒருத்தர் வந்து இவ்வளோ நிறைய சாதனை பண்ணியிருக்காரு அவர் வாழ்நாளில் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இங்கே அப்துல் கலாம் இல்லமும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக நான் அப்துல் கலாம் வீட்டையும் பார்த்துட்டு தான் வருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட போன டைமே வந்து ரொம்ப லேட் தான், 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இது மெமோரியல் பார்க்க போகிறதுக்கே 2 o'clock. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஸோ நாங்கள் சாப்பிட வரதுக்கு ஒரு 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு போனோம். அங்கே வந்து ஆனால் லஞ்சுக்கே ஒரு 20-25 minutes வெயிட் பண்ணணும்னு சொன்னனால நாங்கள் திருப்பியும் அடுத்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் துர்கா பவன். பியூர் வெஜ் தான், வெறும் மீல்ஸ் மட்டும்தான் இருந்தது. சரின்னு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ராமேஸ்வரத்தில் என்னென்ன இடம் பார்த்தோன்றதை நான் என்னோட நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.